வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை என்ன வெயிலாக இருந்தாலும் நம்மளால் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் ஒன் பாட் ஒரு மட்டன் குழம்பு வச்சுடுவோமா. குக்கரில் நான் கொழுப்பு வாங்கி வந்துருக்கேன், அதனால் எண்ணெய் ஊற்றலை. நீங்கள் கொழுப்பு இல்லாட்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொழுப்பை போட்டு அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணலாம். வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்கி அதோட இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பொடிசாக நறுக்கணும். தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம எண்ணெய் ஊற்றாதனால நல்லா கொஞ்சம் வதக்கணும், அந்த கொழுப்புலேயே வதக்கணும். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் அப்படி இல்லாட்டி மட்டன் மசாலா இருந்தால் அதை வேணால் கூட போட்டுக்கலாம். அதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை போட்டு அதையும் நல்லா வதக்கி அதோட மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டு நல்லா இது பரட்டி விடுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வதக்கிறதுனால வெறும் கொழுப்புன்றதுனால நான் நல்லா வதக்கியிருக்கிறேன். நீங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க, அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதில் ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஒரு 4-5 விசில் விடுங்க. தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. 4-5 விசில் விட்டோம்னா அதை எடுத்துட்டு அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு அதோட ஒரு உருளைக்கிழங்கு, நான் பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணியிருக்கேன். அதோட சோம்பு, ஜீரகம், கசகசா, தேங்காய் இது நல்லா அரைச்சி மிக்ஸி கலந்த தண்ணியை ஊற்றி, தண்ணி கொஞ்சம் காலையில் டிஃபன்னால் கொஞ்சம் தண்ணி தாராளமே ஊற்றிக்கிங்க. நல்லா கொதிக்க விட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சூப்பராக இறக்கினா காலையில் டிஃபன் இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சுக்கலாம். மத்தியானம் அப்படின்னா ஒரு 4 முட்டையை அதோட வேக வச்சு நான் உரித்து போட்டிருக்கிறேன். அதை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு